வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வச்ச குறி தப்பாது. 2026 நம்ம ஆட்சிதான். விஜய் கூட்டணியில் தேமுதிக, காங்கிரஸ், மதிமுக, விசிக. ஒரு முதல்வர், 4 துணை முதல்வர்கள். பக்கா திட்டம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவார் என இலவு காத்த கிளி போல் அந்த கூட்டணியில் உள்ளவர்கள் காத்திருக்கும் நிலையில் விஜய் தனது கட்சி தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும், இந்த கூட்டணி தான் 2026 ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் முழுமையாக நம்புவதாகவும் கூறப்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவை தனது கொள்கை எதிரி என்று, திமுகவை தனது அரசியல் எதிரி என்றும் விஜய் பகிரங்கப்படுத்திய நிலைமையில் இரு கட்சிகள் இருக்கும் கூட்டணியில் அவர் இணைய மாட்டார் என்பது உறுதியாக தெரிகிறது. எனவேதான் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயை இணைக்க தீவிர முயற்சி செய்து வந்தாலும் அவர் கண்டிப்பாக அந்த கூட்டணியில் இணைய மாட்டார் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றனர். பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருந்தாலும் அந்த கூட்டணியில் சேர்ந்தால் பின்னடைவுதான் ஏற்படும் என்றும் விஜய்க்கு அரசியல் ஆலோசகர் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் விஜய் தனது கட்சியின் தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை அமைக்க திட்டமிட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை எதிர்பார்ப்பதால் அந்த தொகுதிகள் அவர்களுக்கு கிடைக்காது என்றுதான் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த முறை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்ட நிலைமையில் இந்த முறை அதே தொகுதியைத்தான் கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளது. அதேபோல் காங்கிரஸ் கட்சிக்கும் இரட்டை இலக்குகளில் தொகுதிகள் கிடைப்பது சந்தேகம்தான். எனவே இந்த 2 கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அங்கு செல்ல வாய்ப்பு இல்லாததால் விஜய் கூட்டணியில் இணையும் என்று கூறப்படுகிறது. மதிமுகவும் கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் இருந்து விலகி விட்டதாகவே கூறலாம். தேமுதிகவும் இதே முடிவை தான் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் தேமுதிக கூட்டணி அமைந்தால் விஜய் முதல் வேட்பாளராகவும், இந்த 4 கட்சியிலிருந்து ஒவ்வொருவரும் 4 துணை முதல்வர் வேட்பாளராகவும் இருப்பார் என்றும், இந்த பக்கா திட்டம் ஒர்க் அவுட் ஆகும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இந்த கூட்டணி ஏற்படுமா? அப்படியா ஏற்பட்டாலும் மக்கள் ஆதரவு இருக்குமா? 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தும் சக்தி இந்த கூட்டணிக்கு இருக்குமா, அல்லது இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக மாறுமா என்பதனை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும் மக்களே. இந்த ஒரு தகவல் உண்மைத்தன்மை இல்லாமல் அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருவதை நாம் பார்த்து காணொலியாக பார்க்கிறோம். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.